வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நாம இன்னைக்கு HCF அண்ட் எல்சிஎம்ல இருக்கிற மாடல் 7 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ HCF எல்சிஎம்ல இருக்கிற மாடல் 7 கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல இருந்து மாடல் 6 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். ஸோ மாடல் 7 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா HCF எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட கீவேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கும். கீவேர்ட்ஸ் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும், இல்லைன்னா சேம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன எடுப்பீங்க? HCF எடுப்பீங்க. அதிகபட்சம், ஒரே மாதிரி. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா HCF எடுப்பீங்க. இன்னொன்று, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சின்ன வேல்யூவாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் ஸ்கேல் விச் மெஷர்ஸ் 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் வித்தவுட் ரிமைண்டர். ஸோ மேக்ஸிமம் ஸ்கேல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர்னா 4095 சென்டிமீட்டர், 9 மீட்டர்னா 9000 சென்டிமீட்டர், 16 மீட்டர்னா 16,000 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ HCFனாலே சின்ன வேல்யூ தரேன். ஸோ 65ல் ஒரே ஒரு 45 மட்டும் தான் நமக்கு போகுதுங்க இருக்க ஆப்ஷனை நீங்க பார்க்கும்போது. சரியா? மீதி ஏதாவது நீங்க போட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்ல 0 இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது? இந்த 3 4 2 போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் 45 போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ 45 தான் இதோட ஆன்சரா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஈஸியாவே போட்டுடலாம். ஸோ இது HCF எடுத்தாலும் உங்களுக்கு 45 தான் கிடைக்கும். நான் எப்படி போட்டேன் அப்படின்னா 45 இருக்குது, நம்ம ஆப்ஷனை பார்த்தேன், இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ 45 தான். ஸோ இதுல வந்து 44 43 எதுவுமே நம்ம போட முடியாது. இப்போ 45 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஈஸியாவே நீங்க போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find out the maximum weight of a bag which can hold 75 kg 60 kg of 2 rice bags without remainder கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலே நீங்க என்ன எடுப்பீங்க? HCF எடுப்பீங்க. எதுக்கும் ஸோ 75க்கும் 60க்கும். சரியா? இதுல வந்து தப்பா இருக்கு, 75க்கும் 60க்கும். சரியா? ஸோ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம ஆப்ஷன் வச்சு சொல்லலாம் 15 அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா 16 வராது, 75 இருக்குது. 15.5 வராது, 17 வராது. அப்ப ஆன்சர் வந்து என்னதான்? 15 தான். ஸோ 15 நம்ம போடும்போது தான் ஸோ 5 15 75, 4 15 60ன்னு கிடைக்கும். ஸோ HCF வேல்யூ நீங்க என்ன பண்ணுவீங்க? 15ன்னு எடுப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The maximum number of students among them 1001 pens. ஸோ மேக்ஸிமம் வந்துருக்கு. சரியா? ஸோ மிகப்பெரிய மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ the maximum number of students among whom 1001 pens and 910 pencils can be distributed in such a way that each student gets same number of pens and same number of pencils சொல்லி கேட்காங்க. சரியா? அப்போ இந்த மேக்ஸிமம் வந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? HCF எடுப்பீங்க 1001க்கும் 910க்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தாலே 910 இருக்கிறதுனால 91 தான். ஸோ போட்டுடலாம். வேணா செக் பண்ணி பாருங்க பார்ப்போம். 91 போட்டீங்கன்னா 191 191, இங்க ஒன்று போட்டீங்கன்னா 10. அப்போ இதான் நமக்கு வந்து என்னது? HCF. அப்போ இதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A milkman has 75 liters of milk in one can and 45 liters in another. The maximum capacity of container which can measure milk of either container exact number of times. சரியா? ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அப்படி நீங்க என்ன எடுப்பீங்க? HCF எடுப்பீங்க. ஸோ எதுக்கு HCF எடுப்பீங்க? 75க்கும் 45க்கும். ஸோ நம்ம ஆப்ஷனை பார்த்தோன்னே தெரியுது 15 அப்படின்னு. ஏன்னா அதான் எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்குது. ஸோ 15 என்ன பண்ணலாம்? பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸோ நம்ம இதுல தெரிய வேண்டியது HCF-ஆ LCM-ஆ அது மட்டும் தான். இவ்வளோ பெரிய கொஸ்டின் தான் இவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா தெரிய வேண்டியது HCF கண்டுபிடிக்கணுமா இல்ல LCM கண்டுபிடிக்கணுமா, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்போ ஓரளவு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
3 sets of English, mathematics and science books containing 336, 240, 96 books respectively have to be stacked in such a way that all the books are stored subject wise and the height of each stack is the same. சரியா, ஒவ்வொரு ஸ்டாக்கும் சேமா இருக்குமா. அதாவது இந்த புக் நம்பர்ல 336, 240, 96 புக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாட வாரியாக ஒரு அலமாரியில் ஒரே மாதிரியான உயரங்கள் நான் சொன்ன தெரியுமா, ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ஹெச்எஃப் எடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 336, 240, 96 என்ன பண்ணுங்க ஹெச்எஃப் எடுங்க. ஸோ 3ஆல போட்டிங்கன்னா 1 1 2, 3 24, 0, 3 9, 6. திரும்ப நீங்க 2ஆல போட்டீங்கன்னா 2 10, 6 12, 4 8, 0, 1 2, 6 12. ஸோ திரும்ப நீங்க 2ஆல போட்டீங்கன்னா 2 4, 8 16, 2 4, 0, 8 16. ஸோ திரும்ப நீங்க 4ஆல போட்டீங்க அப்படின்னா ஸோ 7 28, 5 20, 7 8. ஸோ இதுக்கு மேல போட முடியாது. அப்போ 3 6, 6 12. ஸோ 12 × 4 எவ்வளவு கிடைக்கும், ஹெச்எஃப் எவ்வளவு கிடைக்கும், 48 நமக்கு கிடைக்கும். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரே மாதிரியான உயரங்கள் கொண்ட வரிசையாக வைத்தால் எத்தனை வரிசைகள் உருவாக்க முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச்எஃப் 48னா ஒரு வரிசைக்கு அதிகபட்சம் எத்தனை புக் வைக்கலாம், 48 புக் வைக்கலாம். ஒரு வரிசைக்கு அதிகபட்சம் ஒரே ஹைட்ல வைக்கும்போது இங்க ஒரு 48, இங்க ஒரு 48, இங்க ஒரு 48 வச்சுட்டு போகலாம். அப்படின்னா எத்தனை வரிசைகள் உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வரிசைகள் உருவாக்க முடியும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 336 டிவைட் பை 48 போட்டீங்கன்னா இதுல எத்தனை வரிசை உருவாக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 7 8 56, அப்ப 7 ரோ இருக்கும். அதே மாதிரி 240 டிவைட் பை 48, சரியா. ஸோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 24, அப்ப 5 ரோ கிடைக்கும், சரியா. அதே மாதிரி 96 டிவைட் பை எவ்வளவு போடுவீங்க, 48, அப்ப நமக்கு எத்தனை ரோ கிடைக்கும், 2 ரோ கிடைக்கும், சரியா. அப்போ 5 7 14, அப்போ எத்தனை ரோ நமக்கு கிடைக்கும், 14 ரோ கிடைக்கும். அதாவது இந்த 336 புக்கை வச்சு 336 புக்கு நம்ம எத்தனை ரோல எடுக்கலாம், 48 48 48 48 வச்சா 7 ரோல எடுக்கலாம். அதே மாதிரி 240 5 ரோல எடுக்கலாம். அதே மாதிரி 96 2 ரோல முடிச்சிடலாம். கொஸ்டின் கேட்கணும், எத்தனை வரிசைகள் சமமா அந்த புக் வச்சு எடுக்கனா உருவாக்க முடியுதுன்னு கேட்காங்க. அப்ப எத்தனை வரிசைகள் இருக்கும், 14 வரிசைகள் இருக்கும். ஸோ இதுவும் நார்மல் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். நம்ம லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டெப் வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஈஸியாகவே ஹெச்எஃப் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.